ஒண்ணு அப்பப்ப ஜிப்பு சரியா வராது. இம்சை. ஆனந்தி, சௌந்தர்யாவன் ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? இல்ல, காலையில இருந்து ஆளே ஒரு மாதிரியா இருக்கா. சாப்பிட கூப்பிட்டா அதுக்கும் வரல, அதான் கேட்டேன். இருங்க, நான் என்னன்னு பேசுறேன். ஏய் சௌந்தர்யா, ஏய் சௌந்தர்யா, என்னாச்சு? காலையில சாப்பிட கூப்பிட்டாங்களா, ஏன் போகல? சாப்பிட்டு என்ன பண்ண போற? இப்படிதான் காலையில இருந்து எது கேட்டாலும் சிடுசிடுன்னு விழறா. என்ன சௌந்தர்யா, ஏன் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கிட்ட சொல்லு. எதுக்கு சொல்லணும்? எல்லாரும் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு? இப்ப நாங்க உன்கிட்ட என்ன சொல்லல? நீங்க வந்ததுல இருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம். திடீர்னு நீயா பேசாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதான் ஏன்னு கேக்குறோம். ஏய், நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானடி, அத கூட உன்கிட்ட கேட்க கூடாதா? வாயால சொல்லிட்டா யாரும் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. மனசுல கள்ளக்கபடம் இல்லாம பழகுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். இங்க யாரும் அப்படி இல்லையே. ஏய் சௌந்தர்யா, நில்லு. எங்க கிளம்பிட்ட? வேற எங்க கிளம்புவாங்க? கம்பெனிக்கு தான். இருடி, சேர்ந்து போலாம். அவங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு தெரியற மாதிரி என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் தனியாவே போய்க்கிறேன். சொல்லு சௌந்தர்யா. அன்பனே, இன்னைக்கு நீ கம்பெனிக்கு வர இல்ல? கிளம்பிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. சரி, ஓகே. ஏய் சௌந்தர்யா, நில்லுடி. சௌந்தர்யா, கம்பெனிக்கா? பாத்துமா, ஹாஸ்டல் பேர மறந்து ஆட்டோக்காரன 3 மணி நேரம் சுத்த விட்ட மாதிரி பஸ் ரூட்ட மறந்து நீ எங்கனா சுத்திட்டு இருக்க போற? எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் மறக்கறவ இல்ல இந்த சௌந்தர்யா. அதுவும் நேத்துல இருந்து சில விஷயங்களை மறக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு தடவை மறதிய வச்சு கிண்டல் பண்ண, அப்புறம் நீ வேற சௌந்தர்யாவை பாப்ப. என்னது, காமெடி பீஸ் டெரர் பீஸா மாறிடுச்சு. இதுகிட்ட நம்ம கொஞ்சம் பத்திரமா தான் நடந்துக்கணும். என்னடி இவ ஆளே வேற மாதிரி இருக்கா, எல்லார்கிட்டயும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏதோ தப்பா இருக்குது. நான் கம்பெனி கிளம்புறேன். ஏய் ஆனந்தி, நீ நேத்து தானே அன்பை விட்டு தூரமா இருக்க போறேன்னு சொன்ன, இப்போ கம்பெனி கிளம்புறேன்னு சொல்ற? சௌந்தர்யாக்கு என்னைய பத்தி ஏதோ சந்தேகம் வந்திருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் கம்பெனிக்கு போய்தே ஆகணும். நான் கிளம்புறேன். சௌசவ், என்னடி நீ மட்டும் வந்திருக்க? ஆனந்தியை காணோம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு ஆனந்தி வேணா ஆனந்தி கிட்டே போய் கேட்டுக்கோ. ஏய் சௌசவ், நில்லு. காலையிலே உருன்னு இருக்க. ஹாஸ்டல்ல யாராவது போட்டு உன்ன சம்ம மோதி போத்திட்டாங்களா? முத்தனே, சும்மா அந்த விளையாடுற வெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வேலையை மட்டும் போய் பாரு சொல்லிட்டேன். ஏய், ஏன் முத்து என்ன பேசுச்சு? எதுக்கு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? என்ன உன் பிரச்சனை? அம்மா ஜெயந்தி, வாசல்ல நின்னு உங்களுக்குள்ள இப்படி மாறி மாறி கத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எதுவா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பேசுமா. சரி சௌந்தர்யா, உள்ள போமா. நான் எப்ப உள்ள போறேனோ அப்பதான் போவேன். இவங்கள போ சொல்லுங்க. ஏய், என்ன முத்து, இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவ ஏதோ கடுப்புல இருக்கா, நீ வா. ஏய், என்ன பெரிய கடுப்பு இவளுக்கு? ஜெயந்தி, இத்தனை வருஷத்துல எவ்வளவு விளையாட்டா பேசியிருப்போம். அதெல்லாம் அவ சீரியஸா எடுத்துக்கிட்டாளா? நீ இப்ப எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? வா வா. என்ன சௌசவ், காலையிலே ஃபோன் பண்ணி எப்போ வர போறான்னு கேட்டேன், என்னாச்சு? அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? ஆனந்தி எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஏய், ஆனந்தி நீயும் ஒன்னா தானே தங்கி இருக்கீங்க,
அவளை பாத்துக்கிறதுக்கு தானே வார்டன் கிட்ட பேசி உன்னை ஹாஸ்டல்ல ஆனந்த் ரூம்லயே தங்க வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன். இப்ப வேலைக்கு வராளா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நேரத்துல இருந்து ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். நீ சாதாரணமா வந்து ஆனந்தி வருவாளான்னு தெரியலங்கிற. அண்ணே, இப்ப ஆனந்தி வராததான் உனக்கு முக்கியமா போயிடுச்சா? நான் என்ன சொல்ல வரேன்னு நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்ன விஷயம் சொல்லு. அது நேத்து ராத்திரி சௌந்தர்யா, சாப்பிடாம கொள்ளாம என்னையும் கூப்பிடாம எதுக்கு அவசர அவசரமா தனியா கிளம்பி வந்த? அண்ணே, நான் அப்புறம் பேசுறேனே. ஏய், ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. இப்போ கை எப்படி இருக்குது? அத பத்தி உனக்கு என்ன கவலை? ஏன் அன்பு இப்படி பேசுறிய? ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் இப்படி பேசுறேன், ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு? உனக்கு தெரியவே தெரியாது. புரியுது அன்பு, ஆனா என்ன புரிஞ்சது உனக்கு? நேத்து என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னியே, வந்தியா? சரி, உனக்கு ஏதோ பிரச்சனை அதனால நீ வரல. அட்லீஸ்ட் வரலங்கிறதையாவது ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியா? அது வந்து சரி, உன்னால ஃபோனும் பண்ணி சொல்ல முடியல, இல்ல மறந்துட்ட, ஏதோ ஒண்ணு. ஆனா நான் ஃபோன் பண்ணல, அதை அட்டென்ட் பண்ணி என்னால வர முடியல, இங்க ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு அதையாவது சொல்லிருக்கலாம்ல. அது கூட உன்னால சொல்ல முடியாது ஆனந்தி. அப்படி என்ன சொல்ல முடியாத பிரச்சனையில இருக்க? எனக்கு புரியல. அம்மாவுக்கு காய்ச்சல் ஒரு பக்கம், அவங்களுக்கு ஒரு கஞ்சி கூட வச்சு கொடுக்க முடியலன்னு தவிப்பு ஒரு பக்கம், கையில வெந்நீர் கொட்டின எரிச்சல் ஒரு பக்கம். இதெல்லாம் கூட எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பெருசா தெரியல. ஆனந்தி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலே, அவ எங்க போனாலோ என்ன பிரச்சனையோன்ற தவிப்பு தான் எனக்கும் அம்மாவுக்கும் பெரிய கவலையா இருந்துச்சு. ஆனந்தி, நான் உன் விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனா நாளுக்கு நாள் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு போன் எடுக்கல? ஏன் வரல? எங்க போன? ஆனந்தி, இதுக்கு எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். சொல்லு ஆனந்தி, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்க போன? ஏன் வரேன்னு சொல்லிட்டு வரல? இது பாருங்க, என்கிட்ட இப்போதைக்கு பதில் இல்ல அன்பு. என்னைய மன்னிச்சிருங்க. ஆனந்தி, நீ தப்பு பண்ற. உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை மறைச்சு நீ பெரிய தப்பு பண்ற. ஆனந்தி, எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேச ஆனந்தி. அன்பனே, சொல்லு சௌந்தர்யா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. வேலையா இருக்கேன் சௌசோ, முடிச்சிட்டு சொல்றேன், அப்புறமா பேசலாம். அண்ணே, வேலை கிடக்குதுனே, முதல்ல நான் சொல்றது கேளு. சரி, என்ன சொல்லு. அது நேத்து அன்பு, சொல்லு. அன்பு, இதுல காலர் எப்படி தைக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்குது, எனக்கு சொல்லி தெரியலா? ஆனந்தி, இந்த காலரோட சைஸ் ஆக்சுவலா ஒரு நிமிஷம் அன்பு. சௌந்தர்யா உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கிறா. அவகிட்ட முதல்ல என்னன்னு கேட்டு அனுப்பிருங்க, அவ போய் வேலை பார்க்கட்டும். பொறவு நான் கேட்டுக்கிறேன். சொல்லு சௌசோ.
என்ன விஷயம்? ஏய் சொல்லு சௌந்தர்யா, வேலை இருக்குதுல்ல. அண்ணே நான் அப்புறம் சொல்றேனே. ஆனந்தி, இதோட சைஸ் வந்து நீ எப்படி தைக்கணும்னா, அன்பு நான் சமாளிச்சு தைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் வந்தா கேக்குறேன். டேய் அன்பு சார் நேத்து ஸ்டாக் ரிப்போர்ட் கேட்டேன்லடா, எங்கடா அது? இதோ இந்த வேலையை முடிச்சு நான் எழுதி கொடுத்துறேன் சார். ஏய் மேல கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இதோ ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துறேன் சார். ஐயோ சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் இந்த ஆள் வருவாரு. என்னடா காலையிலேயே மசன்னு சீக்கிரமா எழுதி கொடுறா. ஏய் சௌசௌ, ஏய் சௌசௌ, காலையில மிஷின்ல உட்காந்து வேலையை பார்க்காம இங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்க? தண்ணி தாகமா இருந்துச்சு சார், அதான் தண்ணி குடிக்க வந்தேன். அப்படியே பெருசா வேலை பார்த்து கிழிச்சிட்ட, இப்ப தண்ணி தாகம் எடுக்குது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓபி அடிச்சுக்கிட்டே இரு. சீக்கிரம் தண்ணியை குடிச்சிட்டு போய் வேலையை பாரு. அப்பாடா போய் தொலைஞ்சிட்டான். இப்ப போக வேண்டியதான். போடி போ. ஏய் வா விடு வாடி. ஆனந்தி விடு விடு. என்னடி நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கறேன், நீ ஆளும் சரியில்லை உன் போக்கும் சரியில்லை. ஹாஸ்டல்ல ஏண்டி சாப்பிடலன்னு கேட்டா வித்தியாசமா பேசுற. சரி 2 பேரும் காலையில ஒன்னா வேலைக்கு போலான்னு சொன்னா காதுல வாங்கிக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. போன் போட்டு அன்பு கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்ற. கம்பெனிக்கு வந்தது வராததுமா அன்பு கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்த. நான் வந்ததோ பேச்ச மாத்திர. இப்பவும் அன்பு கிட்ட எதையோ சொல்ல வந்த, ஆனா நான் வந்ததும் சொல்லாம விட்டுட்டேன். என்னடி என்னைய வேவு பாக்குதே ஹாஸ்டலுக்கு வந்தியா? என்ன சொல்லணும் அன்பு கிட்ட உனக்கு? சொல்ல வேண்டியது நான் இல்ல நீனா. நானா? நான் என்ன சொல்லணும்? ஆமா நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அதான் நான் சொல்ல போறேன். சௌந்தர்யா சுத்தி வளைச்சு பேசாம எதா இருந்தாலும் நேரடியா பேசு. என்ன சொல்ல போன அன்பு கிட்ட? நான் சொல்ல போறதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு எத்தனை நாளா தெரியும்? இங்க வந்ததுல இருந்து தெரியும். என்ன ஜெயந்தி அக்காவெல்லாம் நீ என்னவா நினைச்சு பழகுற? இப்ப எதுக்குடி இதெல்லாம் கேக்குற? எல்லாம் காரணமா தான் கேக்குறேன், சொல்லு. என் குடும்பத்துல ஒருத்தவங்கள நினைக்கிறேன். சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லாத, மனசுல இருந்து சொல்லு. என்னடி ஏதோ சூசகமா பேசுற? என்ன சொல்ல வர நீ? எங்கள உன் குடும்பத்துல ஒருத்தவங்கள பார்க்கலன்னு சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு மறதி கேஸ் கொலருவாயி. என்னால எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சு மறைக்க தெரியாது, அதனால எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு. அவகிட்ட எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. ஆனா அப்பெல்லாம் நான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா நீயும் என்ன அப்படி நினைச்சிட்டு பாத்தியா? அதாண்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சிட்டியே. ஏய் என்னடி சொல்றவ? நான் எதையும் மனசுல வச்சுக்கலாம் மறைக்கலையே. போய் சொல்லாத ஆனந்தி. நான் அந்த ஹாஸ்டலுக்குள்ள வரும்போது என்னோட சூழ்நிலைக்காக தான் வந்தேன். ஆனா அன்பனை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனந்தி என்கிட்ட எதையோ சொல்லாம மறைக்கிறா, ஏதோ ஒரு கஷ்டத்தை வெளியே சொல்லாம தனக்குள்ள போட்டு புதைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஆனந்திக்கு அவ கஷ்டத்தை பகிர்ந்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை அனுப்புறேன்.
அவ என்கிட்ட சொல்லல, உன்கிட்டயாவது சொல்றாளான்னு பாக்கலான்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன் நீ அன்பண்ண கிட்ட மட்டும் தான் எதையோ மறைக்கிறேன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அன்பண்ண கிட்ட மட்டும் இல்ல, எங்க எல்லார்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு. சும்மா நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா உளராத சௌந்தர்யா. நில்லு. எங்க போற? நீ என்ன ஒரு கேள்வி கேட்ட, நான் திரும்ப உன்ன ஒரு கேள்வி கேட்டதும் அப்படியே ஓட பாக்குற. அப்ப நீ ஏதோ மறைக்கிறன்னு தானே அர்த்தம். இன்னும் எத்தனை நாளைக்கு மறைப்ப ஆனந்தி? இன்னும் 2 மாசம் போனா நீ மறைக்கிற விஷயம் வெளில தெரிய ஆரம்பிச்சிரும். நேத்து ராத்திரி நீயும் காயத்ரியும் பாத்ரூம் ஏரியால பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அழாத நீ, வா வா போலாம், வா. யாரடி இப்படி பண்ணது? ஏன்டி நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புளிங்கிட்டு இருக்கியேடி. உன் கூட ஹாஸ்டல்ல இருக்க அந்த 2 பொண்ணுங்க கிட்ட சொன்னேன்ல, நானும் உன் ஃப்ரெண்டு தானே. உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லையாடி? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பிரச்சனையை நீ விட்டு போயிடணும்னு எவ்வளவு நல்ல கடவுள் கிட்ட வேண்டி இருக்க. அப்பெல்லாம் போல. ஆனா நேத்து ராத்திரியில இருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மறக்கவே மாட்டேங்குதுடி. தூங்கி எழுந்தா சரியா போயிரும், கனவு மாதிரி காணாம போயிரும் நினைச்சேன். ஆனா மறக்கலடி. மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா இறங்கிடுச்சு. மறதிங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு இப்பதான் ஆனது எனக்கு புரியுது. இவ்ளோ பெரிய பிரச்சனையை நீ தாங்கிக்கிட்டு இருக்க. இவ்ளோ பெரிய கொடுமைய உனக்கு எவன்டி பண்ணது? எந்த பாடுபாவி ஆனதி பண்ணது? ஆனதி, தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த உனக்குள்ளே மறைச்சு வச்சுக்காத. நீ யார்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல, அன்பண்ண கிட்ட சொல்லாம ஏண்டி மறைக்கணும்னு நினைக்கிற? அன்பண்ண கிட்ட சொல்ல ஆனந்தி, அவர்கிட்ட சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அன்பண்ண உன் மேல உயிரை வச்சிருக்காரு ஆனந்தி. இது உனக்கே தெரியாம நடந்த தப்பு. இதுக்கு யார் மேலயும் பழி சொல்ல முடியாதடி. இது பாரு, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அன்பண்ணனை விட்டு தனியா போகணும், பிரிஞ்சு போகணும்லாம் நினைக்காத. அது சரியான முடிவு இல்ல. நான் இப்பயே போய் அன்பண்ண கிட்ட சொல்லதான் போறேன். ஏய் நில்லு, பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. யாரால வந்து பழிய யார் மேல சுமத்து சொல்ற? எனக்கு தெரியும்டி அன்பை பத்தி. என் அன்பு என்னோட இந்த உடம்புக்காகவோ இந்த அழகுக்காகவோ எல்லாம் காதலிக்கல. ஆனந்திங்கிற வெகுளித்தனமான ஒரு கிராமத்து பொண்ணதே காதலிச்சாரு. என் மனச பார்த்துதாண்டி காதலிச்சாரு. அழகங்கிற பேர்ல அவன் அழகா இருப்பானா இல்ல எப்படி இருப்பானெல்லாம் யோசிச்சு நான் காதலிக்கல. அன்போட மனசுக்காகதான் காதலிச்ச. அவர் எனக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி கடனா அவருக்கு கெடுதல் பண்ண கூடாது. அவரு கோபுரத்துல இருக்கிறாரு, நான் குப்பமேட்ல இருக்கிறேன். என்னால இந்த பிரச்சனை எதுவும் வேணாந்தே தற்கொலை பண்ணிக்க கூட போனேன். ஆனா சாவுக்கு கூட என்னைய பிடிக்கல சௌந்தர்யா. என் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ கல்யாணம் முடியற வரைக்கும் நான் யார்கிட்டயும் என் பிரச்சனைய பத்தி பேச விரும்பல. அது நல்லபடியா முடிச்சிட்டாலே நான் என் வாழ்க்கையில பாதி கடலை தாண்டிட்டேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உன் அக்காவோட கல்யாணம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் ஆனந்தி. ஐயோ சௌந்தர்யா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் மறந்துரு. உன் மனசுல இருக்கிற இந்த விஷயத்தை அழிச்சிரு.
இப்படி ஒரு விஷயத்த நீ கேட்கவும் இல்ல, நான் உன்கிட்ட சொல்லவும் இல்ல. யாருக்கும் அது தெரிய வேணாம். இல்ல ஆனந்தி, நீ அன்பனை கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. இல்ல, அன்பு கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி அன்பு கிட்ட இந்த விஷயத்த நீ சொன்ன, அப்புறம் நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன்.